நாங்கள் ரிசர்ச் தமிழ். ஸோ இன்னைக்கு வந்து கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கையில் என்கிட்ட ஒரு டிவைஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன் ஐஓடி சம்மந்தமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கிளாக். இன்டர்நெட்ல ஒரு கடிகாரம் எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து என்ன டேட்டு என்ன டைமு, ஸோ அதே போல் நம்மளுடைய ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்டர்நெட் கிளாக் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா காட்டக்கூடிய டைம் வந்து ரயில்வே டைம் தான் காட்டும். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நெட்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவருக்கான டைம் தான் வந்து காட்டும். அதே போல வந்து நம்ம ரூம்ல என்ன டெம்பரேச்சர் இருக்குது, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். பட் ஆனா இதுல வந்து காட்டக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் மாதிரி தான் வந்து காட்டும். பட் ஆனா கரெக்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டியும் வந்து ஷோ ஆகும். இதுல வந்து ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஈரப்பதம் என்ன அப்படின்றதையும் காட்டும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டே டு டைம் மட்டும் வந்து காட்டலாம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ இந்த ஐஓடி கான்செப்டை எப்படி பண்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ணதுக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு nodemcu வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8266. இது வந்து ஒரு வைஃபை டெவலப்பர் போர்டு தான், ஓகேவா. ஸோ யார் வேணாலும் வாங்கி ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பில்டாகவே ஒரு வைஃபை மாடியூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் மூலிமா எந்த சர்வரில் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்டர்நெட் சர்வர் வந்து ஒன்று தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை மாடியூல் இருக்கிறதால நம்மளால எந்த டிவைஸை வேணாலும் ஆன்லைனில் ஆஃப் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும், அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஸோ இதை பற்றின தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20x4க்கான ஒரு எல்சிடி டிஸ்பிளே வந்து எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கும். அதே போல் இன்பில்டா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு I2C மாடியூல் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே தனியாக இருக்கும், இந்த I2C மாடியூல் தனியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி வந்து சால்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்சிடி டிஸ்பிளேக்கான அட்ரஸ் வாங்குறதுக்காக தான் இந்த I2C மாடியூல் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி சென்சார் வந்து வேணும், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் வந்து சென்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த சென்சார் ஒன்று தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஜம்பர் ஒயர்ஸ். ஓகே, கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த nodemcu ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் போர்டில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ராப்பராக, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிடிட்டி சென்சார் வந்து எடுத்துக்கிறேன், அதாவது இந்த டெம்பரேச்சர் சென்சார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டபுள் சைட் டேப் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சென்சாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெர்மினல் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்க VCC டேட்டா பின்னு ஒன்று வந்து கிரவுண்ட், ஓகேவா. ஸோ இது வந்து VCC வந்து எங்கே கொடுக்கணும்னு சொல்கிறேன். VCC அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற பாசிட்டிவ் சப்ளை தான். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த nodemcuல 3 வோல்ட்னு இருக்கு பாருங்க, ஓகேவா. ஸோ இந்த 3 வோல்ட்டில் நம்ம வந்து VCC கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பின் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு டேட்டா பின் வந்து அப்படின்றது நம்ம எந்த டேட்டா பின்ல கொடுத்தா இது வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் D4ல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுக்கு வந்து கிரவுண்ட் வந்து பண்ணணும். இதை கிரவுண்ட் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த 3 வோல்ட் பக்கத்தில் ஜின்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க, அந்த ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இதில், ஓகேவா. ஸோ அதனால் இதை கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எல்சிடி டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எல்சிடி டிஸ்பிளே எடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்கிறேன், இந்த I2C மாடியூல இதில் வந்து இன்பில்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 16 பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் அந்த I2C மாடலே 16 பின் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தனியாக வாங்கி சால்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. சால்டிங் பண்ணும்போது கரெக்டாக சால்டிங் பண்ணுங்கள், டெர்மினல்லாம் சேஞ்ச் ஆகாத மாதிரி, ஓகே. இந்த I2C மாடல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இந்த சென்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா VCC. நெக்ஸ்ட் SDA SCL அப்படின்றது இந்த எல்சிடிக்கான சிக்னல் பின் தான். ஸோ இது எங்கே கனெக்ஷன் கொடுக்குன்னு பார்த்துருவோம். ஸோ சேம் 4 ஜம்பர் ஒயர் வந்து எடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, VCC சிக்னல் பின்னுக்குலாம் ஃபர்ஸ்ட் நான் ஜம்பர் ஒயர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த I2C மாடியூலில் ஃபர்ஸ்ட் பின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க பாருங்க, கிரவுண்ட் வந்து இருக்கு. ஸோ அதாவது இந்த கிரவுண்ட் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த nodemcuல ஜின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா VCC. இந்த nodemcuல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 5 வோல்ட் USB மூலமா கொடுக்கலாம். ஸோ அதே போல் இந்த LCD டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த VCC பின்னை வந்து Vன்ல கொடுத்துருங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதான் 5 வோல்ட் இதில், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் பின் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SDA SCL இருக்கா. ஸோ SDAல இருந்து வரக்கூடிய பின்னை இந்த சைடு டேட்டா பின் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா D2ல வந்து கொடுத்துருங்க SDA பின்னை. நெக்ஸ்ட் வந்து SCL பின் இருக்கு. ஸோ இந்த SCL வந்து இந்த டேட்டால D1 அப்படின்னு ஒரு பின் இருக்கா. ஸோ இதில் வந்து கொடுத்துருங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கனெக்ஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பி யூஎஸ்பி கேபிள் மூலிமா ஃபர்ஸ்ட் நோடு எம்சியூவில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பிசியில் வந்து இன்சர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இன்சர்ட் பண்ணவனே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கொடுத்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் சென்சர்லேயே நம்மளுக்கு வந்து லைட் எரியுது. ஸோ அதே போல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பவர் லைட்டு. ஸோ அதுவும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர் கொடுத்துருவோம். Arduino சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா 8266ல் எப்படி கனெக்ட் பண்ணி லைப்ரரி ஃபைல்ஸை 8266க்கு எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து பார்த்துட்டு வந்து இதில் ப்ரோக்ராம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இனிஷியலாக Arduino சாஃப்ட்வேர் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், வாய்டு செட்டப் வாய்டு லூப் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேலே ஃபைல்ஸ் போங்க. ஃபைல்ஸில் ப்ரிஃபரன்ஸில் யூஆர்எல் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? 8266க்கான. ஸோ இங்கே பாருங்கள், அடிஷ்னல் போர்டு மேனேஜர் யூஆர்எல் இருக்கா? ஸோ இதை வந்து ஆட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து எல்லாமே சொல்லியிருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டூல்ஸில் போயிட்டு போர்டு nodemcu 1.0 செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த சீரியல் போர்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும், COM7. ஸோ உங்களுக்கு எந்த சீரியல் போர்ட் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரோக்ராமுக்கான சாஃப்ட்வேர் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு 4-5 லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த DHT அப்படிங்கிறது டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் கால்குலேட் பண்ணுறதுக்கான லைப்ரரி ஃபைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிக்விட் கிறிஸ்டல் I2C அப்படிங்கிறது டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, LCD டிஸ்பிளே, அதுக்கான லைப்ரரி ஃபைலு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 8266க்கான லைப்ரரி ஃபைல்ஸ். NTP சீலண்ட்னு ஒரு லைப்ரரி ஃபைல் இருக்கா? ஸோ இந்த லைப்ரரி ஃபைல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் இந்த லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் I2C LCD டிஸ்பிளேக்கு ஒரு அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது 20x4 LCD. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 24ன்னு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். இந்த 0x27 அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணக்கூடிய LCD டிஸ்பிளேக்கான அட்ரஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதே போல் நீங்கள் என்ன அட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்க LCD டிஸ்பிளேக்கு, அதை தான் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதையே அப்படியே ப்ரோக்ராமில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேவே ஆன் ஆகாது. ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் என்ன அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த கேரக்டர் SSID அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டோடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ட்ரு பண்ணும்போது ஸ்பெல்லிங் கேப்ஸ் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா நமக்கு ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு கீழே கேரக்டர் SSIDன்ற இடத்துல உங்கள் ஹாட்ஸ்பாட்டோடைய பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைன் ஆஃப்செட்டுன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் 19800 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய கண்ட்ரியோடைய டைம் ஜோனை வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் இருக்க கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அதோடைய டைம் ஜோன் வந்து எனக்கு 19800 தான். ஸோ அதே போல் உங்களுடைய கண்ட்ரியோடைய டைம் ஜோன் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணால் தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன், எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு ப்ரோக்ராம். ஓகே, எனக்கு டன் அப்லோடின்னு வந்துருச்சு. ப்ரோக்ராமில் எனக்கு எந்த எரரும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வோல்ட் சப்ளை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எனக்கு டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எப்போ வந்து ஆன் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், நான் கொடுத்த ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய ஹாட்ஸ்பாட்டில் ESP வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது நம்ம போர்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டேட்டு, டைமு, என்ன டெம்பரேச்சர், என்ன ஹியூமிடிட்டி அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், டேட் வந்து 1/4/2023 தான். ஸோ இன்றைக்கான டேட்டும் வந்து பாருங்கள் 1 ஏப்ரல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமு, பட் ஆனால் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது இன்டர்நெட் சர்வர் அப்படின்றதால தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டைம் தான் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ 24 ஹவர்ஸ்க்கான டைம் தான் ஷோ ஆகும், 12 ஹவர்ஸ்க்கானதே ஷோ ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சரு. ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த DHT 11 டெம்பரேச்சர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த பிளேஸுக்கான டெம்பரேச்சர் செல்சியஸில் டேரெக்டாகவே வந்து காட்டிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமிடிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்ல ஒரு கிளாக் எப்படி IoTல யூஸ் பண்ணோம் அப்படின்றத வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவா மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரணம் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு இன்டர்நெட் மூலமா ஒரு டிவைஸை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LCD டிஸ்பிளேக்கு எப்படி வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்டை இதே பேசிக்ல தான் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சொல்றேன், இது வந்து ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டைம் மட்டும் தான் வந்து காட்டும். ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணிருக்கக்கூடியது இன்டர்நெட் சர்வர்ல. சோ அதனால இது 24 ஹவர்ஸ்க்கான என்ன டைமோ அதுதான் வந்து காட்டும். பட் ஆனா அதே போல அந்த டேட், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகேவா. சோ இந்த மாதிரி நிறைய ஐஓடி ப்ராஜெக்ட்டுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.